ஐடி ஊழியர் கவின் கொலை வழக்கில் அவரது காதலியின் சகோதரர் சுர்ஜித்தையும் தந்தையையும் போலீஸ் எஸ்ஐயுமான சரவணனையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இருவரையும் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். என்ன கேவி கேவி அழுகுறான்? ஏன்டா அழுகுற? ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பார்க்க முடியுமோ முடியாதோ அப்படியே பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது போலகுதே. அதெல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஆனந்தானே வேட்டி சட்டை மத்தெல்லாம் வாழ ஆனங்காக்க வீரனோட மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அழக்கூடாது. நீ ஏன் அழுற? நீ தாதாடா டான் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா, நான் எப்படி அழாம இருப்பேன். பட் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அந்த பெண்ணுடைய இப்போ கொலை செஞ்சிருக்காரு சுர்ஜித்துமே வந்துட்டு வேறு ஜாதி வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது மட்டும் எப்படி வந்து நியாயமாயிடுச்சு அவங்களோட ஃபேமிலியில? இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாம் பட்சமா தலைமொழிட்டு வந்துடும் மொழியா வீட்டுல சேர்த்துக்க மாட்டோம். அப்ப வெட்ட மாட்டீங்கல்ல? வெட்டதுக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும். உன்னோட உயிர் ஜாதிக்காரன் வீட்டுல இருந்து வந்து கல்யாணம் பண்ணா வாய்ப்பு ஒதுன்னு தானே இருக்கிற நீங்க. என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? நான் சொல்றேன், உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்கக்கூடிய ஜாதி வெறி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க வெளியூர் போவோம், எல்லாம் கலந்து நம்ம சாதி சுத்தம் கட்டு போவோம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. பழைய பழக்க வழக்கம் மாறக்கூடாது. நீங்க வந்துட்டு உங்களோட ஆசைக்கும் இதுக்காகவும் நீங்க ஒரு வேற ஜாதி பொண்ணை காதலிக்கலாம். ஆனா அதே நீங்க எங்க வீட்டு பொண்ணை நீ வந்துட்டு காதலிச்சா அது வந்து தப்பா? எல்லாம் தப்புடா மாமனே. நம்ம பழக்க வழக்கம் பண்பாடு இது எல்லாம் இருக்கு. நம்ம பெருமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. சரியா? என் சிங்க குட்டி சாப்பிடியா? ஏய் என்னடா புள்ளைக்கு பீய ஊட்டிக்கிட்டு இருக்க? ஏய் மூதேவி, சோத்த தாண்டா ஊட்டிக்கிருக்கேன். கேட்கும் போதே நான் இருந்துச்சா, அதுதான் பார்த்தேன். அப்பா வாய கழுவுப்பா. என்ன நியாயம் இது? உயர் ஜாதி பையன் நல்ல பையன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க, வெட்ட மாட்டீங்க. அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருந்துக்கலாம். இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு? ஒத்துக்க மாட்டீங்க ஆனா உசுரோட விட்டுருவீங்க. ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க, ஆளை வெட்டிடுவீங்க. இது என்ன லாஜிக்? இது என்ன லாஜிக்? உங்களோட கேவலமான ஜென்மம் இந்த நாட்டுல இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக எதிர்க்கணும். இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல, ஜாதி. இது பிரச்சனை ஜாதி. நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கல்யாணம் வேணாம் பாருங்க, நாளைக்கு கோயிலுக்குள்ள போகணும் பாருங்க, அப்புறம் வேற யாரையாவது கூட்டிட்டு வந்து நிப்பாங்க. இதெல்லாம் நான் சொல்ற மாதிரி நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் ஆம்பளைங்க நாம எதுக்கு இருக்கோம்? ஆளாளுக்கு ஒரு சேலை கட்டி தெரியும். கட்டிக்க. நீ என்ன பிறக்கும் போதே வேட்டி சட்டையோட பிறந்த? அம்மனமா தானே தெரிஞ்ச? எல்லாம் நடுவுல வந்தது தானே. புடிச்சதுன்னா அம்மனமா சுத்து, இல்லன்னா எதையாவது கட்டிட்டு திரி. சரி, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவருமே வேற சமூகத்தை சேர்ந்த பெண்ணு தான் அப்படின்னா அது மட்டும் அவங்க அப்பா அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இல்ல, இங்கதான் என்ன விஷயம் அப்படின்னா, என்னதான் மாற்று ஜாதியா இருந்தாலும் சுர்ஜித் காதலிச்ச பெண் அவங்க வந்துட்டு சுர்ஜித் அவங்க ஜாதியை விட கொஞ்சம் உயர்ந்த ஜாதியா இருந்திருக்காங்க. இல்ல சமுதாயத்துல வந்து கொஞ்சம் மதிப்புள்ள ஜாதின்னு வச்சுக்கோங்களேன். மனதளவுல உயர் ஜாதி கீழ் ஜாதின்னு ஒண்ணுமே கிடையாது சார். என் ஜாதி பெருசு நான் நினைச்சா என் ஜாதி பெரிய ஜாதி. எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. கண்ணுல ஒரு சுட்டு தண்ணி வரல, என்ன சுண்டு சுண்டா பத்தியில அவன் இன்னும் திருந்தலமாமா. அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா. நக்கல பாத்தியா? எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடியவங்களை நான் பரிதாபத்தோட தான் பாக்குறேன். அவங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. கோவைவால் முக்கியத்துவ வழக்கறிஞர் சார்பா வந்து பரிதாபங்கள் சேனல் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்த முக்கியத்துவரை இழிவுபடுத்தக்கூடியதாகவும் நக்கலும் நையாண்டி பண்ற மாதிரியும் நம்மளோட மாண்பை கெடுக்கிற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மேல அபாண்டமா பழிய போடாத. இந்த சாதிகள்ல எல்லாருமே ஜாதி வெறியோட எல்லாம் இல்லை.
நான் பல ஊர்களில் பார்த்துருக்குறோம். அந்த ஊரில் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லக்கூடிய கணிசமான ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஊர்ல 10-15 பசங்க இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு சொல்லி அதே ஊருக்கார மற்றவங்க பேசுறாங்க என்கிட்ட, இந்த பசங்களுக்கு இதாங்க வேலை, இவனுக்கு குடிச்சு விட்டு படிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஊருக்குள்ள கரைச்சலை கூட்டு பாருங்க எல்லாத்துக்கும் இப்போ சங்கடம்னு அவங்க தான் பேசுறாங்க. இதை மறுக்கக்கூடிய அல்லது எதிர்க்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வலுவா மேலே வந்து பேசுறது. ஒவ்வொரு ஜாதியிலையுமே ஜாதி வேண்டான்னு சொல்றவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அவெல்லாம் அமைதியா இருக்கிறதுனால தான் சில சில்லறைங்க சத்தம்லாம் ரொம்ப பெருசா கேட்டுக்கிட்டு இருக்கு. அது அழியும், ஒளியும், ஜாதியை உடைப்போம், மனித நேயத்தை வளர்ப்போம், வெல்வோம். இவங்களோட ரவுடித்தனமா இருக்கிறதுனால அவர் அந்த ஜனநாயக சக்திகள் அந்த சாதிகள் சமூகத்திலிருந்து வெளியே வந்து பேச முடியறது இல்லை. இந்த ரவுடிகளா இருக்கக்கூடியவர்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறை இது செய்யறது இல்லை. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. அப்ப இதை ஏன்னா காவல்துறையில இருக்கணும் ஜாதியா இருக்கிறான், இந்த ரவுடித்தனம் பண்றவனும் ஜாதியா இருக்கான், இவங்களுக்குள்ள ஒரு கூட்டு இருக்குது. அதனால சமூக விரோத கும்பல் வந்து பெரிய அளவுக்கு பேசுது. இது என்ன ஆகுதுன்னா, ஒரு சாதிக்குள்ளார இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் வலுவா வெளியே வந்தாகும். இன்னைக்கெல்லாம் பேசி ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவங்க வெளியில வர்றது இல்ல. இவங்க எல்லாம் போராடுவோம் கொடி பிடிக்கதான் லாய்க்கு, வேற ஒண்ணும் தெரியாது. கொடி பிடிக்கவும் தெரியும், திருப்பி அடிக்கவும் தெரியும். பிரமாதம். இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காண்டி வந்து பல பேர் வந்து போராடி செத்ததுல அதிகமான உறவினர்கள் யாருன்னா நம்ம முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா இந்த சமுதாயத்தை வந்து கல்வி இல்லாதவங்களும் ஒரு காட்டுமிராண்டி போதும் சித்தரிக்கிறாங்க. கிருஷ்ணசாமியோட பையன் வந்து இது காட்டுமிராண்டித்தனம் அப்படின்னு சொல்லியிருக்க, காட்டுமிராண்டி இன்னும் திருந்தல அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஓடுற மாட்டை ஓடி கறக்கணும், படுக்கிற மாட்டை படுத்துதான் கறக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இந்த வீடியோ வந்து உடனே டெலீட் செய்யணும். போடா சொப்பு வாயா. இந்த அரசு காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி முக்குலத்தோர் வழக்கறிஞர் சபை வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னு. கட்சி தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல. பேசுற மண்ணுல பெரியார் மண்ணுல இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. பெரியார் மண்ணுனா ஜாதி கொலை நடக்காது, அம்பேத்கர் மண்ணுனா ஜாதி கொலை நடக்காதுங்கிறதுல பெரியார் மண்ண பெரியார் ஜாதியை நிராகரிக்கணும்னு சொல்லக்கூடிய கருத்தை சொன்ன ஏற்ற மக்கள் இருக்கிறோம். அதனால நாங்க சண்டை போடுறோம். ஒரு குரல் அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1000 குரல் வெடிக்கும். பெரியார் ஏற்றுக்கொள்ளாத பெருங்கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. பெரியார் திட்டிக்கிட்டு அவன் ஜாதியை வச்சுட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறான். போர் என்று வரும்போது முதலில் யார்? செவ்வேரந்தி முதலிலே களத்திலே வாழ்ந்ததான் அவன் முதலியார். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தானது. சரி, அவனை எதிர்த்தா நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். பெரியார் மண்ணா நாங்க இருக்கிறோம், நாங்க சண்டை போடுறோம். இந்த மக்களுக்காக நாம் என்ன கேட்கிறோம்? சமத்துவம் பிறந்திட, விடுதலை கிடைத்திட, தோழா கையிலிருந்து போராடு. அதான் நான் கேட்கிறேன். பெரியார் மண்ணுனா இவெல்லாம் பெரியார் ஏத்துக்கிட்டானுங்களா? கொலை பண்றவங்க பெரியார் ஏத்துக்கிட்டானா? பெரியார் மருத்துவனா கொலை பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் 1942 டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், எஜுகேட், அஜிடேட் அண்ட் ஆர்கனைஸ். மக்கள் எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னா தலைவர்களுக்கு அதுதான் உண்மையான பிரச்சனைன்னு சொன்னார். ஜாதியை ஒழிக்க முடியல, அப்புறம் ஏன் பெரியார் மண்ணு சொல்லி ஜாதியை ஒழிக்கிறதுன்னு பெரியார் சொன்னாரு. நீ அவன் மனசுக்குள்ளார நீ ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு உட்காந்துனா பெரியார் என்ன பண்ணுவாரு? நான் ஏன் என் குடி அடையாளத்தை நான் போடுறேன்? நாங்க என்ன தொழில் செஞ்சோம், நான் எங்க பூர்வீகம் எது, நாங்க வேற எது, என்னை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல என்ன இழிவு இருக்கு? ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன்? இனிமேல் தான் விட போறேன். கருத்து தான் சொல்ல முடியும். டாக்டர் வந்து மருந்து தான் கொடுக்க முடியும். நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அது ஒரு அம்பேத்கர் உங்களுடைய தலைவரா இல்லையா? அம்பேத்கர் என்னுடைய தலைவர் கிடையாது. தலைவராக ஏற்றுக்கொண்டமே தவிர ஏன் அம்பேத்கர் மட்டும்தான் தலைவரா? செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. ஒரு தேக்க நிலையில அது என்னதுங்க? அந்த ஐடியாலஜி வந்து ஒரு தேக்க நிலையில போராடிட்டு இருக்க நிலைதான் அது. இந்த போராட்டம் நிறுத்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இஷ்டத்துக்கு பண்ணிருப்பானுங்க. ஒரு கொலை இல்ல, தினம் கொலை நடந்திருக்கு. இவங்களுக்கு கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் வந்து நிக்குது? சமூகத்துல எதிர்ப்பு வருது, தமிழ்நாட்டுல எதிர்ப்பு குரல் வருது. இன்னைக்கு எவனா ஜாதி தலைவன் வந்து பேச சொல்லுங்க, ஆதரிச்சு. செருப்பு பிஞ்சு போயிடும். நான் அந்த ஜாதி தலைவர்கள் மாதிரியான கோழைகளை நான் பார்த்ததே கிடையாது. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சுதான்டா. எத்தனை போராட்டங்கள்ல, மக்களுக்கான போராட்டங்கள்ல, மண்ணுக்கான போராட்டங்கள் எந்த ஜாதி தலைவர் வந்து நிக்கிறாங்க? வாய்ப்பு இல்ல ராஜா. போலீஸ் வந்தது கேஸ் வருதுன்னா ஓடிடுவாங்க. அதேதான் நாங்க நின்று இருக்கோம், தேச துரோக வழக்கு வாங்கி இருக்கிறோம், சிறைக்கு போயிருக்கிறோம், எல்லாமே அனுபவிச்சிருக்கிறோம், எல்லாம் பண்ணிருக்கிறோம். நாங்களும் ஏதோ ஜாதியில தானே வர்றோம், நீங்களும் ஏதோ ஜாதியில தானே வர்றீங்க. நம்ம ஏன் அதை கடந்து பேசுறோம்? யுவராஜும் கூட ஓடி ஒளிஞ்சிட்டார்ல. அவங்க எல்லாருமே ஓடி ஒளிவாங்க. என்னடா முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க?
கால கடகடன் ஆடுது, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சரிங்களா? எத்தனையோ பாலியல் வன்முறை நடக்குது. அது அந்த பொண் பாதிக்கப்படுற பெண் ஏதோ ஒரு சாதி சார்ந்த பெண்ணா தான் இருக்குது. அந்த சாதி தலைவர் இறங்கி நின்று சண்டை போட்டிருக்காரா? போராட்டம் நடத்திருக்காங்களா? எத்தனை இடத்துல நடத்திருக்காங்க? நம்ம பரம்பரையிலே இந்த மாதிரி நடந்ததுண்டாடா. நாங்க எத்தனை கேஸ் காமிக்கிட்டோம்? அதுக்கு சாதி சங்கம் வந்து போராட சொல்லுங்க, அவங்கள பாப்போம். அப்ப ஐயோ ஐயோ ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.